ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுருக்கோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் அதை பின்னாடி சேர்த்துருப்பேன். ஒரு 10 சின்ன வெங்காயமும் 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மட்டனை ஒரு 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம தாளித்தது பொரிஞ்சதுமே அதில் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தாளிக்கும் போதே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். சேர்க்க மறந்துட்டதுனால இப்போ போட்டிருக்கோம். 4 ஸ்பூன் கறிக்குழம்பு தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம மட்டனை வேக வைக்கும்போது நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை அதோட போடுறோம். நம்ம இப்போ தேங்காய், பூண்டு, வெங்காயம், கசகசா போட்டு அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்ற போகிறோம். போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். டேஸ்ட்டு பார்த்ததில் காரம் கம்மியாக இருந்தனால மறுபடியும் கறிக்குழம்பு தூள் போட்டிருக்கோம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கலாம் நீங்கள். அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டு குழம்பை இறக்கிட வேண்டிதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.